Hi friends, welcome back to our channel Grasp and Tamil. இந்த வீடியோல நம்ம MS Word ஓட லெசன் நம்பர் 3 தான் பார்க்க போறோம். இந்த லெசன் நம்பர் 3ல நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி கிரியேட் பண்றது அண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி சேவ் பண்ண டாக்குமெண்ட்டை எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி நியூ blank டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்த்துடலாம். நம்ம வேர்டில் நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நியூ blank டாக்குமெண்ட் தேவை. தட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷில் ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டைப் பண்ணோம் அப்படின்னக்குள்ள நீங்கள் ஒரு நியூ blank டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த blank டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபைல் டேபை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த பேக் ஸ்டேஜ் வியூவில் நியூக்கு போயிட்டு இந்த blank டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நியூ blank டாக்குமெண்ட் அப்பியர் ஆகும். இதில் நீங்கள் உங்களோட நியூ ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ டெம்ப்ளேட்லேருந்து நியூ டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெம்ப்ளேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவைப்படுற டிசைன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளோட டைமையும் எஃபர்ட்ஸையும் ரொம்பவே கம்மி பண்ணும். இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபைல் டேபை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேக் ஸ்டேஜ் வியூவில் நியூன்ற ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா இந்த blank டாக்குமெண்ட்டுக்கு கீழே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதில் இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த சர்ச் பாரில் போயிட்டு கூட உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ளையர்னு ஒரு டெம்ப்ளேட் சர்ச் பண்ணுறேன். நீங்கள் கேட்டகரி வைஸ் கூட இந்த டெம்ப்ளேட்டை சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்க ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அதோட ப்ரிவ்யூ ஓப்பன் ஆகும். அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ் பண்ணலான்னு நினச்சா க்ரியேட் கொடுங்க. இப்போது நீங்கள் செலக்ட் பண்ண டெம்ப்ளேட்டில் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகியிருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையானதை இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டு ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட். இப்போ ஏற்கனவே சேவ் பண்ண டாக்குமெண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது கூடவே நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ண டாக்குமெண்ட்டையும் எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்கு தேவை இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி நமக்கு தேவையானதை டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் சேவ் பண்ண டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ண தெரியாமல் போச்சுன்னா நம்ம பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ எப்படி நம்ம டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபைல் டேபை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பேக் ஸ்டேஜ் வியூ ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் திஸ் பிசியை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் டாக்குமெண்ட்டை OneDriveல சேவ் பண்ணியிருந்தா OneDriveனு கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஓப்பன் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இதில் நீங்கள் எங்கே ஃபைலை சேவ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இப்போது நீங்கள் செலக்ட் பண்ண டாக்குமெண்ட் அப்பியர் ஆகும். அடுத்து பின்னிய டாக்குமெண்ட். இப்போ டாக்குமெண்ட்டை எப்படி பின் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரே டாக்குமெண்ட்டில் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை பேக் ஸ்டேஜ் வியூவில் பின் பண்ணி ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபைல் டேபை கிளிக் பண்ணி பேக் ஸ்டேஜ் வியூவுக்கு போங்க. இப்போ ஓப்பனை கிளிக் பண்ணிட்டு அதில் போயிட்டு ரீசெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ண டாக்குமெண்ட்ஸோட லிஸ்ட் எல்லாம் அப்பியர் ஆகும். இப்போ எந்த டாக்குமெண்ட்டை பின் பண்ணணுமோ அந்த டாக்குமெண்ட்டுக்கு மவுஸை எடுத்துகிட்டு போங்க. அங்கே பின் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இனிமேல் அந்த டாக்குமெண்ட்டை அன்பின் பண்ணுற வரைக்கும் அது ரீசெண்ட் லிஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை அன்பின் பண்ணணுன்னா திரும்ப அந்த புஷ்பின் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த டாக்குமெண்ட் அன்பின் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி மோட். ஒரு சில டைம் நீங்கள் மைக்ரோசாஃப்டோட ஓல்டர் வெர்ஷன்ஸ் லைக் 2007 2010 இதிலெல்லாம் க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பேட்டபிலிட்டி மோடில் தான் இருக்கும். அப்படி அந்த ஃபைல் கம்பேட்டபிலிட்டி மோடில் இருக்கும்போது அதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆகிடும். நீங்கள் அந்த டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண ப்ரோக்ராமில் எந்த கமாண்ட்ஸ் இருந்ததோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை 2007 வெர்ஷனில் க்ரியேட் பண்ணியிருந்தா அதில் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்பேட்டபிலிட்டி மோடில் இருக்க ஃபைலை வேர்ட் 2007 இருக்க கமாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த டாக்குமெண்ட்டை கம்பேட்டபிலிட்டி மோடில் இருந்து நார்மல் மோட்க்கு வரணும்னா இந்த டாக்குமெண்ட்டை நம்ம கரண்ட் வெர்ஷன் டைப்புக்கு மாற்றணும். ஆனால் நீங்கள் யாரோடவாது சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க, அவங்கக்கிட்ட ஓல்டு வெர்ஷன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பேட்டபிலிட்டி மோட்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த டாக்குமெண்ட்டில் எந்த ஒரு ஃபார்மேட்டும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம எப்படி டாக்குமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபைல் டேப்பை கிளிக் பண்ணி பேக் ஸ்டேஜ் வியூவுக்கு போங்க. இன்ஃபோவில் போயிட்டு தென் அதில் கன்வெர்ட் கமாண்டை சூஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அதில் ஃபைல் அப்கிரேட் ஆகலாமான்னு கன்ஃபர்மேஷன் பண்ண ஓகேவை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் டாக்குமெண்ட் நியூ ஃபைல் டைப்புக்கு கன்வெர்ட் ஆகியிருக்கும். பட் நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணும்போது அதோட ஒரிஜினல் லேஅவுட்ஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். That's all about today's video. Thank you.